பிகேஆர் கட்சி தேர்தல் நெறிமுறையோடும் குடும்ப உணர்வோடும் நடக்கட்டும். அன்வாரின் அறிவுரையும் வாழ்த்தும். ஹந்தியான் காஜாங்கில் அதிரடி சோதனை, 288 கள்ளக்குடியேறிகள் கைது. சிகாம்பூட்டில் வெளிநாட்டவர்கள் நடத்தி வந்த 3 கடைகளை அதிரடியாக மூடிய டிபிகேஎல். ஸ்ரீமுடா வெள்ள பிரச்சனைக்கு எப்போதுதான் நிரந்தர தீர்வு? கோத்தா குமுடிங் பிரகாஷ் கேள்வி. பிகேஆர் கட்சி தேர்தல் நெறிமுறையோடும் குடும்ப உணர்வோடும் நடைபெறுவதை உறுதி செய்யுமாறு போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களையும் கட்சித் தலைவர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்தல் சுமூகமாகவும் பிரிவினைவாதத்தை தூண்டாமலும் நடைபெற வேண்டியதை உறுதி செய்வது கட்சி உறுப்பினர்களின் கடமையாகும் என பிரதமருமான அவர் கூறினார். கட்சி தேர்தல் ஜனநாயகமும் கட்டிக்காக்கப்பட வேண்டும். பிகேஆர் என்பது வெறும் அரசியல் கட்சி அல்ல, மாறாக மக்கள் போராட்டத்தின் அடையாளமாகும். அதனை உணர்ந்து ஆரோக்கியமாக போட்டியை சந்தித்து வென்று வாருங்கள் என அனைத்து வேட்பாளர்களுக்கும் டத்துஸ்ரீ அன்வார் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். நேர்மையான, நம்பத்தகுந்த, கட்டுப்பாடு மிக்க மற்றும் உண்மையிலேயே மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்குமாறும் அவர் வலியுறுத்தினார். பிகேஆர் உயர்மட்ட பதவிகளுக்கான தேர்தல் மே 24ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. அதற்கு முன் இன்று தொடங்கி ஏப்ரல் 20 வரை தொகுதி தேர்தல்கள் நடைபெறுகின்றன. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. சற்று கடுமையான மழை பெய்தாலே கில்லான் ஸ்ரீமுடா வீடமைப்பு பகுதி வெள்ளக்காடாக மாறிவிடுகிறது. இப்பிரச்சனைக்கு எப்போதுதான் நிரந்தர தீர்வு என மாநில மற்றும் கூட்டரசு அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளார் கோத்தா குமுடிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ். நேற்று இரவு முதல் பெய்து வந்த அடைமழையில் ஸ்ரீமுடா பகுதி உட்பட கில்லான் பள்ளத்தாக்கில் பல இடங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டன. அதில் ஸ்ரீமுடாவில் வெள்ளத்தின் போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததாக நம்பப்படும் ஒரு வெளிநாட்டினர் நீரில் மிதக்கும் காணொலி ஒன்றும் வைரலாகி வருகிறது. இதனிடையே இது குறித்து கருத்துரைத்த பிரகாஷ் மேல் விவரங்களுக்காக காத்திருப்பதாக வணக்க மலேசியாவிடம் தெரிவித்தார். அதேவேளை ஒவ்வொரு முறையும் வெள்ளம் வரும்போது அப்போதைக்கு தற்காலிக தீர்வு காண்பது இப்பிரச்சனைக்கான முடிவல்ல. அதே சமயத்தில் பொறுப்பான தரப்பினரின் தாமதமான நடவடிக்கையும் பாதிக்கப்பட்ட மக்களை விரக்தியில் தள்ளுகிறது. இது ஒரு பழைய வீடமைப்பு பகுதி. நீர் வடிகால் முறை மிகவும் பழமையானது. அவையெல்லாம் சரி செய்யப்பட்டால் மட்டுமே இப்பிரச்சனைக்கு தீர்வு பிறக்கும். மழை பெய்தாலே இங்குள்ள மக்கள் பீதியில் தள்ளப்படுகின்றனர். இதனால் ஏற்படும் பண நஷ்டம் வேறு. இம்முறை ஸ்ரீமுடாவை தவிர்த்து அருகாமையில் உள்ள பிற இடங்களிலும் வெள்ளம் ஏறியிருப்பது வெள்ளத்தை தடுக்க பொருத்தப்பட்டுள்ள பம்ப் சரியாக இயங்கவில்லை, அதே சமயத்தில் போதவில்லை என்றுதான் தெரிகிறது. மாநில அரசாங்கம் வெள்ளத்தை தடுக்க முயற்சிகள் எடுத்து வருவது உண்மைதான், ஆனால் அவை பிரச்சனையை தீர்க்க போதவில்லை. எனவே அரசாங்கம் உடனடியாக நிரந்தர தீர்வை கொண்டு வரும் வகையில் திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என பிரகாஷ் மாநில மந்திரி விசாரை கேட்டுக் கொண்டுள்ளார். சிகாம்பூட்டில் வெளிநாட்டவர்கள் நடத்தி வந்த 3 கடைகளை கோலாலம்பூர் மாநகர மன்றமான டிபிகேஎல் உடனடியாக மூடியுள்ளது. குடிநுழைவுத்துறை மற்றும் உள்நாட்டு வாணிபம் வாழ்க்கை செலவின அமைச்சான KPDN-உடன் ஒருங்கிணைந்து அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஓர் உள்ளூர் ஆடவரும் 4 வெளிநாட்டவர்களும் ஆவண சரிபார்ப்புக்காக பின்னர் குடிநுழைவுத்துறை அலுவலகம் கொண்டு செல்லப்பட்டனர். பறிமுதல் செய்யப்பட்ட வியாபார பொருட்கள் கோலாலம்பூர் KPDN அலுவலகம் கொண்டு செல்லப்பட்டன. இதுபோன்ற அதிரடி சோதனைகள் தொடரும் என டிபிகேஎல் கூறியது. பொதுமக்களும் டிபிகேஎல் இணைய அகப்பக்கத்தில் புகார் அளிக்கலாம். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.
கடா மக்களே, கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் கடா இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 9 to 13 ஏப்ரல் வரை வில்லேஜ் மால் சுங்கைப்பத்தானி கடாவில் இதுவரை இல்லாத பிரம்மாண்ட ஷாப்பிங் திருவிழா மற்றும் 200க்கும் அதிகமான வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட், பானிபூரி, குனாஃபா, பஞ்சாபி ஸ்வீட்ஸ் என ரகமாய் உணவுகள், வெட்டிங் கலெக்ஷன், சாரி கலெக்ஷன், கிட்ஸ் வேர், ஆக்சசரிஸ் என திரும்பிய பக்கமெல்லாம் 100க்கும் அதிகமான சேல்ஸ் பூத்துகள் 80% டிஸ்கவுண்ட்ஸோடு வில்லேஜ் மால் சுங்கைப்பத்தானி கடாவில். அந்நிய நாட்டவர்களின் கூடாரம் என வர்ணிக்கப்படும் ஸ்லாங்கோர் காஜாங் ஹந்தியான் காஜாங் கட்டட வளாகத்தில் பல்வேறு குடிநுழைவு குற்றங்களுக்காக 46 பெண்கள் உட்பட 288 கள்ளக்குடியேறிகள் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் இந்தியா, இலங்கை, நேபாளம், பாகிஸ்தான், வங்காளதேசம், மியன்மார், வியட்நாம், சூடான் ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்கள் ஆவர். நேற்றிரவு 7:30 மணிக்கு தேசிய பதிவிலாக்கா, பொது தற்காப்பு படை ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் தொடங்கிய அச்சோதனையில் மொத்தமாக 785 வெளிநாட்டவர்கள் மற்றும் 250 உள்நாட்டவர்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். அவர்களில் 288 பேர் அடையாள ஆவணங்கள் இல்லாதது, பெர்மிட் விதிமுறைகளை மீறியது, அனுமதிக்கப்பட்டதை விட அதிக காலம் தங்கி இருந்தது உள்ளிட்ட குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டனர். அவர்களில் பெரும்பாலோர் அருகிலுள்ள உணவகங்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் வேலை செய்து வந்துள்ளனர். சிலர் அங்கு இயங்கி வரும் சூதாட்ட மையத்திலும் வேலை செய்து வருவது தெரிய வந்தது. அதிகாரிகளை கண்டதும் பலர் கழிவறைகளுக்கு ஓடியும் கூரைகளில் ஏறியும் ஒளிந்து கொண்டனர். விசாரணைக்காக சிமஞ்சே குடிநுழைவு தடுப்பு முகாமுக்கு அனுப்பப்பட்டனர். முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா? கடன் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா? அணுகுங்கள் S7 ரிகவரி. எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்க தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயின் ஆயுருடன் தொடங்குங்கள்.